எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பயப்படுற ஒரு விஷயம் எது அப்படின்னாக்கா மேக்ஸ் தான். மேக்ஸை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன கேட்டிங்க அப்படின்னாக்கா, நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்யூஷனுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2A ரீசனிங்கான கொஷின்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் 7 டாபிக்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிடிஎஃப்பும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இருக்கும். நீங்கள் போயிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு கொஷின்ஸ் அப்படிங்கிறத டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை மைண்டில் செட் பண்ணணும். மேக்ஸு எனக்கு ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு மேக்ஸு கஷ்டமாகவே இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விஷயத்த மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடியது என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய மைண்டுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி யார் சொல்லித்தராங்க, எப்படி சொல்லித்தராங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் ஆன்லைனோ ஆஃப்லைனோ கிளாஸஸ் அகாடமியில் ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். யூடியூப்லேயே நிறைய ஃப்ரீ அப்படிங்கிறது கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அதனால் ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனலில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரக்கூடிய ஒரு யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 4-5 யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல புரிகிற மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல புரியாத மாதிரி இருக்கும். அதாச்சும் நீங்கள் எல்லாமே பாருங்கள், பட் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த யூடியூப் சேனலை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் திங், புக்கு தான். நீங்கள் இப்போது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லை குரூப் 4 எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஸ்கூல் புக்கை நீங்கள் மஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா டாக்டர் RS அகர்வால் புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேருக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு தெரியும், RS அகர்வால் புக்கில் இருந்தால் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியும் வச்சுருப்பீங்க. 2A மெயின்ஸ் எழுதுனவங்களுக்கு தெரியும், நிறைய கொஷின்ஸ் கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி தான், வேல்யூஸ் கூட மாறாமல் அதே மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸை தான் நமக்கு டாக்டர் RS அகர்வால் புக்கில் இருந்து மெயின்ஸுக்கு கொஷின்ஸாகவும் கேட்டிருந்தாங்க. அதனால் ஸ்கூல் புக்கை தாண்டி நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு புக்கை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா டாக்டர் RS அகர்வால் புக்கு. டாக்டர் RS அகர்வால் புக்லேயே நமக்கு ஆப்டிடியூடுக்கும் இருக்குது, ரீசனிங்க்கும் இருக்குது. ப்ரிலிம்ஸ்க்கும் நமக்கு யூஸ் ஆகும், மெயின்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி 2 புக்கு இருக்குது. நீங்கள் அந்த புக்கை ஃபாலோ பண்ணலாம். தேர்ட் திங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், டெஸ்ட்டு. ஓகேவா? நம்ம ஒரு டாப்பிக்கில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னாக்கா டெஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் தெரியும். அதனால் நான் புரிஞ்சுக்கிறதுக்காக, உங்கள் தெரியாததை சொல்லிக் கொடுக்குறதுக்காக ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் டெஸ்ட்டுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்காது. நீங்கள் 4-5 ஃப்ரீ டெஸ்ட் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படிங்கிறதும் கலெக்ட் பண்ணுங்கள். அது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது மேக்ஸ் ரொம்பவே ஈஸியாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சேனலில் டெலிகிராமில் ஃப்ரீயாக நம்ம டெஸ்ட் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு மெயின்ஸ்க்கு மட்டும் கொடுத்துட்ருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறமா, ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டுக்கு அப்புறமா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், குரூப் 4 எக்ஸாம் ஆகட்டும், குரூப் 1 எக்ஸாம் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே ஃப்ரீ டெஸ்ட் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவோம். அதனால் இப்போவே நம்மளுடைய டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.